கொட்டுக்காலைக்கும் வாழைக்கும் தான் போட்டு இந்த 8 மாதங்களில் 2024 ரிலீஸ் ஆனதில் இரண்டுமே மிகச்சிறந்த படம். மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவில் முதல்ல பின்னணி இசை பாடல் இல்லாத படம். என்னையா மலையாள டைரக்டர் எப்படியா படம் எடுக்கிறான், எப்படியா இப்போ அந்த சினிமாலாம் வருது, இங்கேயும் எடுக்கிறாங்க பாரு, ஒரே வெட்டு குத்து டப்பா குத்து டான்ஸு அப்படின்ட்டு அவங்களுக்கு பூரா மண்டையில் ஓங்கி கொட்டியிருக்காரு இந்த கொட்டுக்காளி மூலியமா வினோத்ராஜ். எந்த இடத்துலையுமே நம்ம திரையை விட்டு நம்ம பார்வை நகர்த்த முடியாது, செல்போன் எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அழுத்தமான ஒரு படை. பெண்களை பூட்டியே வைக்கணும் அப்படின்ற ஒரு அடிமைத்தனம் இருக்குல்ல, அந்த அடிமைத்தனம் ஒட்டச்சிருக்காரு டைரக்டர். அவர் மாரி செல்வராஜுடைய ட்ரேட்மார்க் ஒன்று இருக்கும் இல்லையா, அதை அவர் காட்டாமலாம் இல்லை, காட்டாமல் அதெல்லாம் காட்டியிருக்காரு. ஆனால் சாதிய ரீதியாக காட்டல அவர். அதாவது ஏழைகள்கிட்ட மீசையை முறுக்கிறவனும் கீழே இருக்கிறவன்ட்ட வரலாறு பேசுகிறவனும் பெரிய வீரெல்லாம் கிடையாதுடா அப்படிப்பா. நம்ம மாரி செல்வராஜை மனம் திறந்து பாராட்டலாம். அதில் எந்த விதமான பாரத் நெட்வொர்க் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு மூத்த பத்திரிகையாளர் திரு பரமேஸ்வரன் சார். அவர்கிட்ட சினிமா சம்பந்தப்பட்ட சில சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா சார். இந்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு, இதுல எந்தெந்த படம் எந்த படத்துக்கு டஃப் கொடுக்குற மாதிரி வந்திருக்கு? இந்த வாரமா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை சூரி அண்ணாபன் ஒரு மலையாள நடிகை தமிழுக்கு அறிமுகமாக இருக்காங்க. வினோத்ராஜ் அப்படின்னு ஒரு டைரக்டர், அவருடைய டைரக்ஷனில் கொட்டுக்காளின்னு ஒரு படம். கொட்டுக்காளி படம். ஆமாம், அது ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இது சிவகார்த்திகனோட தயாரிப்பு படம். தயாரிப்பு சிவகார்த்திகேயன். அதற்கு பிறகு இயக்குனர் மாரி செல்வராஜினுடைய வாழை அப்படின்னு ஒரு படம், சிறந்த படம் வந்திருக்கு. அதன் பிறகு கருணாசு விமல் இவங்க நடித்த போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. அதற்கடுத்து புதுமுகம் தீரன் ஒருத்தர், அவர் நடித்த சாலான்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த ஹீரோயின் ரேஷ்மா வெங்கடேஷ். ஒரு 4 படம் தான். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ரசிகர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கும் அவருடைய சினிமா ரசனைக்கும் சவால் விடுற படங்கள் 2 படங்கள் தான். சவால் விடுற படம் ப்ளஸ் அவர்களுடைய ரசனையை பூர்த்தி செய்கிற ஒரு 2 சினிமா அப்படின்னா கொட்டுக்காளியும் வாழை தான். அதில் சந்தேகம் இல்லை. அதில் கொட்டுக்காளி அப்படின்றத பற்றி சொல்லணும்னா, கொட்டுக்காளி அப்படின்னா கிராமம், அந்த பகுதியில் இது மதுரை பக்கத்தில், மதுரை மாவட்டத்தில் பாலமேடுன்னு ஒரு கிராமத்துக்குள்ள, அந்த கிராமத்தில் நடக்கிற ஒரு கதை. அதாவது கொட்டுக்காளி அப்படின்னா பிடிவாதக்காரி அப்படின்னு ஒரு பொம்பளைகளுக்கு ஒரு பெண்கள் பேர் அடமண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு கொட்டுக்காளின்னு. கொட்டுக்காளி என்ன சும்மா சரியான கொட்டுக்காளியாக இருக்காள் அப்படின்ற மாதிரி ஒரு கிராமத்தில் ஒரு அதுக்கு பேர் பிடிவாதக்காரின்றத மீனிங்கா. பிடிவாதக்காரி அந்த வர்றதா அர்த்தம். அடமண்ட்டு, பிடிவாதம், வைராக்கியம், இந்த மாதிரி ஒரு பெண் கதாபாத்திர பெண்களை கொட்டுக்காளி அப்படிம்பா. இதில் கொட்டுக்காளி இந்த படத்தை பொறுத்தளவுனா ஹீரோயின் அண்ணா பெண் அப்படின்னு மலையாள நடிக்க, அவங்க தமிழில் முதல் படம். அவங்க தான் கொட்டுக்காளி. இவருடைய அந்த கொட்டுக்காளியுடைய முறைப்பையன் சூரி பாண்டியன் ஒரு கேரக்டரு. அவருக்கு +2 முடித்த உடனே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாண்டியனுடைய அப்பா தங்கச்சி உறவினர்கள்லாம் சொல்லுவாங்க. அவர் இல்லை கல்லூரி படிக்கட்டும், காலேஜ் படிக்கிற பிள்ளை ஆசையை நம்ம ஏன் கெடுப்பானா அப்படின்னா ஒரு கல்லூரியில் சேர்க்குறாரு. இதெல்லாம் காட்சி ரீதியாக இல்லை, ஒரு வசன ரீதியாகவும் சில பின்னணி இது மூலியமா ரொம்ப நுணுக்கமாக காட்டியிருக்கார் இயக்குனர். அப்போ கல்லூரிக்கு போகும்போது அந்த பொண்ணு இன்னொரு பையனை காதலிக்குது. ஓகே. அது வேறு சாதி பையன். அதை நேரடியாக இயக்குனர் சொல்லலாம். சில குறிப்பிட்ட விஷயங்களை வச்சு அதை நம்ம உணர்ந்துக்கிற மாதிரி ஒரு புத்திசாலித்தனமாக பண்ணியிருக்காரு. அந்த பையனை கல்யாணம் பண்ணணுன்ற மாதிரி அந்த பையன் மேலே காதல்னால இவர் முறை மாமனை கொஞ்சம் அவன் மேலே ஒரு இது அந்த என்ன சொல்கிறது விருப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ குடும்பத்தார்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணுகிட்ட என்னதான் ஏதுன்னு கேட்கும்போது எல்லாருடைய டார்ச்சரு அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு அப்படியே பேசாம நடந்தே அப்படியே திக்பிரமம் பிடிச்ச மாதிரி இருக்குது. அதுதான் அந்த பிடிவாதக்காரின்ற ஒரு விஷயம். அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு அவங்க சாதி சனம் எல்லாம் சேர்ந்து இப்போ பேய் ஓட்டணும், பக்கத்து ஊருக்கு கூப்பிட்டு போகணும், பக்கத்தில் ஒரு பெரிய பூசாரி, பேய் ஓட்டுறதுல ஒரு பெரிய பூசாரி இருக்காரு அப்படின்ட்டு எல்லோரும் முடிவு பண்ணி பேய் ஓட்டுறதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த படத்தினுடைய முதல் காட்சியே பார்த்திங்கன்னா இரவு நேரம்
அந்த கிராமத்தினுடைய கோயில் ஒரு கிராமத்து கோயிலில் சின்ன கோயிலாக தானே இருக்குது, ஒரு குண்டுபல் பெரிய அந்த கோயிலில் மண்டியிட்டு அந்த வணங்கி அந்த பெண்ணுடைய தாய், அதாவது அந்த கேரக்டர் பேர் வந்து மீனா, அந்த கதாநாயகி பேர் வந்து மீனா. அந்த மீனாவுடைய தாய் வந்து விழுந்து வணங்கி அந்த கோயில் திருநீரை எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து போய் வீடு வரைக்கும் நடந்து போகிற மாதிரி ஒரு ஷார்ட் பின்னால் ஆரம்பிப்பார் டைரக்டர். ஓப்பனிங்கே நல்லா இருக்கும். ரொம்ப இயல்பு. அப்படியே இரவு நேரம் தான், இரவு நேரத்தில் அந்த திருவிளக்கு, கிராமத்து திருவிளக்கு என்ன வெளிச்சமோ அதே தான் அப்படியே போகும். அந்த மீனாவுக்கு வந்து திருநீரை பூசி விட்டு விடிஞ்சவொடனே கூப்பிட்டு போயிடுவோம் அப்படின்னு மட்டும் விடிஞ்ச உடனே எல்லோரும் தயாராகி பொண்ணை கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கு வந்து சூரிய வந்து முதல் நாள் அந்த பெண்ணு முதல் நாள், அதற்கு முதல் நாள் வந்து அந்த பெண் சம்மந்தப்பட்ட ஆட்கள் உறவினர்கள்ட்டெல்லாம் பேசி ஏதோ ஒரு சத்தம் போட்டதுனால அவருக்கு வந்து தொண்டை கட்டிடும். விடிஞ்ச உடனே தங்கச்சி வந்து தொண்டைக்கட்டுக்கு சுண்ணாம்பு பூசுவாங்க கிராமங்களில். உடனடி வைத்தியம் தான் இங்கே. இந்த சுண்ணாம்பு பூசி நினச்சோன்னா ஒரு சேராட்டவில் அந்த பேய் பிடித்ததாக சொல்லப்பட்ட அந்த மீனா, அவருடைய அம்மா, சூரியனுடைய தங்கச்சி பையன் ஒருத்தன், சின்ன பையன், அப்புறம் வந்து இன்னொருத்தர் உட்காந்துருப்பார். ஒரு ஷேர் ஆட்டோ, அதன் பிறகு டூ வீலர், ஒரு பைக், சூரிய ஓட்டுவார், சூரியக்கு பின்னால் 2 பேர் மொத்தது. அதன் பின்னால் ஒரு 2 வீலர், அதில் வந்து சூரியனுடைய அப்பா, இன்னொரு உறவினர், அப்புறம் இன்னொரு ஒரு MIT மாதிரி, அதில் சூரிய நண்பர்கள், மொத்தம் 3 2 வீலரு, ஒரு ஷேர் ஆட்டோ. இது வீட்டை விட்டு கிளம்போம். இதான் படமே. ஆமாம், இதான் படம். ட்ராவல் ஆகி போக இடையில ஒரு குறுகலான கிராமத்து பாதைகள், மண் சாலைகள், குறுகலான பாதை, ஒத்தையடி பாதை. படம் பார்க்கும்போது ஒரு கிராமத்துக்கே கூட்டிட்டு போயிடும். அப்படியே நம்ம அப்படியே போகும். நம்மளே வந்து அந்த சேராட்டோக்கு பின்னால அதெல்லாம் வந்து அபாரமான கேமரா உழைப்பு, அந்த சக்திகள்னு ஒருத்தர் ரொம்ப நல்லா பண்ணிட்டு. ஆமாம், அதில் அப்படி அபாரமாக உழைச்சிருப்பார். நம்மளும் அந்த சேராட்டோ பின்னால் அப்படி போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் கொண்டுருவார். அதில் தான் வந்து இயக்குனருக்கும் கேமராமேனுடைய சாமர்த்தியம் வந்து அதான். அப்போ போவாங்க, குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அப்புறம் அந்த ஒரு தேடி பாதைக்குள்ளே போய் அந்த குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு வருவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து படம் வந்து 102 நிமிஷம் தான். 102 நிமிஷம் தான். இதில் படம் ஆரம்பித்து 18-20 நிமிடத்தில் தான் வந்து அந்த பாண்டியன் கேரக்டர், அதாவது சூரி கதாநாயகி வந்து பார்ப்பார். 20 நிமிஷம் வரைக்கும் பார்க்குற மாதிரி ஷேர் ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது அவர் ஒரு 2 வீலரில் வருவார். அப்புறம் அந்த 2 வீலர் தூசி அடித்து பலபடி இவர் அந்த ஷேர் ஆட்டோவில் முன் சீட்டில் உட்காந்துருப்பார், டிரைவர் பக்கத்தில். அப்போ தான் லைட் அப்படி திருப்பி, அப்போ தான் அந்த சீனை ஆரம்பிக்கும். இதில் வந்து அதாவது அதுக்கு முன்னால் பார்த்துருப்பாங்க. நமக்கு படத்தில் காமிக்கிறது படம் ஆரம்பித்து ஒரு 18வது நிமிஷத்தில் தான் அப்படியே போகும். இதில் மிக மிக வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்தியாவில் வந்து முதல்ல வந்து பின்னணி இசை பாடல் இல்லாத படம். படத்தில் பின்னணி இசைன்னு கிடையாது, இசைன்னே கிடையாது. ஆமாம், அது அந்த சேராட்டவனுடைய சவுண்டு, 2 வீலர் சவுண்டு, அப்புறம் அந்த சாலையில் போகிற வண்டிகள் சவுண்டு, 2 வீலர் சவுண்டு, ஒரு வேன் சவுண்டு, ஒரு கார் சவுண்டு, இதுதான். இதை வந்து ரொம்ப நுட்பமாக ஒழிப்பது, அந்த சவுண்டு மிக்ஸிங் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். அது சுரேன்ஜின்னு ஒருத்தர், அழகிய குத்தன், ஒரு தொழில்நுட்ப கலைஞர், மிகப்பெரிய சவால் அவங்களுக்கு. இந்த சேர் ஆட்டோ டுப்புன்னு சவுண்டு, அந்த 2 வீலர் 3 பின்னால் போகிற 2 வீலர்ஸ் 3 சவுண்டு, அப்புறம் எதிர்த்தாப்பில் வர வேனு, காரு, இந்த வண்டிகள் சவுண்டு, இதுதான் வந்து படத்தில் வந்து சவுண்டே. அது ஒரு இடத்துல என்னென்னா, அவங்க அந்த ஊரை கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு சடங்கு வீடு, அந்த சடங்கு வீட்டில் குழாய் ரேடியோவில் வந்து தாய்மாமே சீர் சுமந்து வாராட்டின்னு ஒரு பாட்டு ஓடும். அதுதான் நான் அந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு பின்னணி இசைன்ற ஒரு அடையாளம் தான், எதுவுமே கிடையாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார். நீங்க அருமையா இருக்கு, தியேட்டர்ல போய் பார்க்கணும்னே தோணுது. ஆமா, அதாவது ரெண்டாவது என்னன்னா, நீங்க வந்து இதுல கதாநாயகி அண்ணா பெண்ணுக்கு இருக்கட்டும், சூர்யா இருக்கட்டும், அவரோட ஒரு அந்த தங்கச்சியாக 2 பேர் நடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு கிராமத்து பொண்ணு தான். நமக்கு வந்து சூரிய தவிர யாரையும் தெரியாது இந்த படத்துல. எல்லாமே புதுமுகங்கள், எல்லாமே மதுரை ஏரியா அந்த பகுதி நடிகர்கள் தான், அந்த பகுதி மக்கள் தான். அவர்களுக்கு வந்து சிறப்பான ஒரு பயிற்சி கொடுத்து நடிக்க வச்சிருக்காரு இயக்குனர். அவர் சூரியனுடைய தங்கச்சி கேரக்டரில் ஒரு பொண்ணு, ஒரு ஒல்லியா ஒரு பொண்ணு வரும், அதெல்லாம் மிக எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு. எல்லாருமே ஆமாம், கிராமத்து மாந்தர்கள் வந்து அப்படியே அந்த கதைக்குள்ளே ட்ராவல் ஆகி நம்மளே அந்த கதைக்குள்ளே இழுத்துட்டு போய் வாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, படத்தில் வந்து எல்லாருக்குமே ஒரே வீட்டை விட்டு கிளம்பி போய் ஓட்ட போகிறதான படமே. அதனால் இதில் காஸ்டியூம் சேஞ்சுக்கு வேலையும் இல்லை. சூரிக்கு ஒரு கருப்பு சட்டை, ஒரு சாயம் போன வேஷ்டி தான் அவருக்கு. படம் முழுக்க 102 நிமிஷமாக தான், அதுதான் காஸ்டியூம் அவருக்கு. அதே தான் காஸ்டியூம் எல்லாருக்குமே. சேராட்டோ டிரைவர் எல்லாம் காலையில் கிளம்பி போகிறாங்க, இடையில வருது. அதன் பிறகு ஒரு வழியில் ஒரு
ஒரு ஜல்லிக்கட்டு மாடு, அந்த மாடு மறிக்கும். மாடு மிரண்டு, மாட்டுக்கு பயந்து எல்லாரும் மிரண்டு நிற்பாங்க. அதை அந்த மாடு வளர்க்குற ஒரு சிறுமி, அந்த ஒரு கிராமத்து சிறுமி, அது ஒரு ஆட்டுக்குடியை பிடிச்சிட்டு போகிற மாதிரி போகுது வாட்டில். ஆமாம், வா என்ன நீ அடம் பண்ணிக்கிட்டே இருக்க, இரு வச்சுக்கிறவனே அந்த மாடு கூட பேசிக்கிட்டு அந்த மாட்டை கையை பிடிச்சி இது கயிறை பிடிச்சி அப்படி கூப்பிட்டு போ. அதெல்லாம் மெய் சிலுத்துற. அது இதில் என்ன விஷயமானமா சுருக்கம்ப சொல்லணும்னா, அதாவது பெண்களை இந்த மாதிரி பிடிவாதக்கார பெண்களை அவங்கள அந்த காலில் விலங்கு போட்டு செங்கலி போட்டு கெட்டணும்னு நினைக்கிற ஒரு அது அடிமைத்தனம் இருக்குல்ல, பெண்களை பூட்டியே வைக்கணும் அப்படின்ற ஒரு அடிமைத்தனம் இருக்குல்ல, அந்த அடிமைத்தனம் ஒட்டச்சிருக்காரு டைரக்ட். அதே மாதிரி இந்த கதாநாயகி படத்தில் 2 வார்த்தை தான் வசனமே. படம் முழுக்க வசனமே கிடையாது. அதுவும் கிளைமேக்ஸ் நெருங்கிறதுக்கு ஒரு 8-9 நிமிஷத்துக்கு முன்னால் ஒரு தண்ணி விடி அப்படின்னு சொல்லி அவங்க ஆத்தாக்காரி சொல்லும், மீனாவுடைய ஆத்தா. தண்ணி விடுறி, அடி வாங்க வேண்டியிருக்கு ரொம்ப அப்படின்னு. பேய் விரட்டுறத பூசாரிகள் அடிப்பாங்க, காட்டுத்தனமாக அடிப்பாங்க இல்லை. அதே அடி வாங்க தெம்பு வேணும்படியே தண்ணியை குடி, தண்ணியை குடிச்சா அதான் வசனம். அது ஒன்று தான் வசனம். அதுதான், அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. வசனமே கிடையாது அந்த பிள்ளைக்கு, அந்த கேரக்டருக்கு, மீனான்ற கேரக்டர் வசனமே கிடையாதுமா. அதனால் அந்த மாதிரி நுட்பமான விஷயங்கள், அழகியலா, அதாவது மாற்று சினிமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. தமிழ் சினிமாவை பொறுத்தளவு இப்போ அந்த சில மலையாள டைரக்டர்களை சொல்லிக்கிட்டு, என்னையா மலையாள டைரக்டர் எப்படியா படம் எடுக்கிறான், எப்படியா இப்போ அந்த சினிமாலாம் வருது, இங்கேயும் எடுக்கிறான், இங்கே வர ஒரே வெட்டு குத்து டப்பா குத்து டான்ஸு அப்படின்ட்டு அவங்களுக்கு பூரா மண்டைகளை ஓங்கி கொட்டியிருக்காரு இந்த கொட்டுக்காளி மூலியமா வினோத்ராஜ். தான் உண்மை. முழு இதை அவர் பதிவு பண்ணது மூட நம்பிக்கைக்கு எதிரான விஷயத்த. இன்னமும் ஏன்டா பேய் ஓட்டிக்கிட்டு பேய் இருக்கு, பிசாசு இருக்கு, காத்து இருக்கு, கருப்பு இருக்குன்னு தெரியுன்றத கிளைமாக்ஸில் அப்படியே ஒரு சீன் அப்படியே நிப்பாட்டுறாரு. எல்லாரும் அந்த அதுக்கு முன்னால் நமக்கு அந்த சீனில் அந்த பூசாரி இன்னொரு ஒரு பெண்ணுக்கு பேய் ஓட்டுற விஷயத்த காட்டுவாங்க. அந்த காட்சியை அந்த பொண்ணு வாய்க்குள்ள ஊதுறது, அந்த பொண்ணு வைத்த தடவி திருநீர் பூசுறது, இந்த மாதிரி விஷயம். அப்புறம் சேவல் அறுத்து அந்த கழிப்பு கழிக்கிற விஷயங்கள், இதெல்லாம் காட்டிகிட்டு இருப்பாங்க ஒரு பொண்ணுக்கு. அப்போ அந்த பொண்ணு, மீனான்ற பொண்ணு, அவரோட உறவினர்களுக்காக சூரிய இதை பார்த்துக்கிட்டே இருப்பார். அவ்வளோதான், பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த கேமரா ஆங்கிலம் அவ்வளவு மிரட்சியாக வச்சு அந்த இயக்குனரும் கேமராமேன் சேர்ந்து, அப்போ எல்லோரும் சேர்ந்து முடிச்சு அந்த பொண்ணு போன உடனே அடுத்து இந்த பொண்ணை கூப்பிடுவாங்க, பூசாரி கூப்பிடுவார். கூப்பிட்டு எல்லோரும் சொந்தக்காரங்க போனால் வா பாண்டி வா, பாண்டி வா, பாண்டி வாம்பாங்க. சூரியன் அதுக்கு காமிக்க மாட்டாங்க. அங்கேருந்து எல்லோரும் பாண்டி வா, பாண்டி வா, பாண்டி வா, வாப்பா நேராச்சுப்பா, வாப்பா நேராச்சுப்பா அப்படின்னு பூசாரி முதற்கொண்டு எல்லோரும் கூப்பிடுவாங்க. அப்படியே படத்தை எழுத்து இயக்கம் வினோத்ராஜ். அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு படம். என்ன சார் கிளைமாக்ஸ் இப்படி முடிஞ்சிருச்சு? அவ்வளோதான், நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுன்னா அந்த மூட நம்பிக்கை, அதாவது இவருக்கு அந்த பாண்டி கேரக்டருக்கு உடன்பாடு இல்லை, பேய் பிசாசு அப்படின்றத. இன்னும் அதாவது 2 விஷயம்தான், பெண் அடிமைத்தனத்தையும் இந்த பேய் இருக்கு, பேய் விரட்டுற விஷயன்ற மூட நம்பிக்கைக்கு எதிராக பகுத்தறிவுக்கு சிந்தனையை நல்லா அருமையாக பதிவு பண்ணால் வினோத்ராஜ் கொட்டுக்காளி இங்கே மண்டக்கரமாக பேசிக்கிட்டு இருக்கிற சினிமா விமர்சகர்களுக்கு ஓங்கி கொட்டியிருக்காரு. இது ஒரு விஷயம். நம்ம உலகநாயகன் கமல் கூட இந்த படத்தை ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டி கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அந்த டைரக்டரையும் கூப்பிட்டு பேசியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு படம். எல்லா விதமாக எல்லாருமே பேசியிருக்காங்க. கமலஹாசன்லாம் ரொம்ப ஸ்லாகிச்சு. அந்த சிவகார்த்தினா 2வது நம்ம முக்கியமாக பாராட்ட வேண்டியது சிவகார்த்தி. ஆமாம், ரொம்ப அசுர வளர்ச்சி. ஆமாம், அவர் வினோத்ராஜினுடைய கூழாங்கல் பார்த்துட்டு தான் அவரே ஒரு வெள்ளந்தித்தனமாக சிவகார்த்தின் அந்த ஒரு மேடையில் பேசினார். அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியிட்டு விழான்றதா அதில் கொஞ்சம் வெள்ளந்தியாக பேசினார். அதாவது எனக்கு இந்த மாதிரி சினிமாக்கள் பற்றின அறிவுலாம் கிடையாது, நான் கூழாங்கலை பற்றி சொன்னாங்க, அதுக்கு பிறகு நான் போய் என்னை போட்டு பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி சினிமாக்கள் மேலே அந்த அளவுக்கு எனக்கு ரசனையோ அறிவு ரொம்ப கம்மி தான். நம்ம அப்படியே வணிக சினிமா, கமர்ஷியல் சினிமா, டப்பா டான்ஸ் சினிமா இப்படி போயிட்டோம். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை பேசும்போது இந்த படத்தை பண்ணுவோம் அப்படின்னு கூப்பிட்டு வினோத்ராஜை கூப்பிட்டு இந்த படம் தயாரிப்பணுமா அப்படின்னு சொல்லி எனக்கு முழுமையாக நான் கதையெல்லாம் கேட்கல, எனக்கு கேட்கறதுக்கு தெரியாது. உண்மையாக தான் நம்பி நான் கொடுத்துருக்கேன், நீ நல்ல படம் பண்ணுங்க, நல்ல படம் பண்ணுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குங்க அப்படின்னு. அவர் கதையை சொல்கிறேன்னாரு, காட்சி சொல்கிறேன்னாரு. இல்லைங்க எனக்கு அந்த அளவுக்குலாம்
புத்திசாலி கிடையாதுங்க, என்ன தோணுதோ பண்ணுங்க, சூரியனை வந்து பொருத்தமாக இருப்பார்னு சொல்லிட்டீங்க, இதுக்கு மேலே நான் எதுவும் கேட்க எனக்கு தெரியாது பண்ணுங்கன்னு சொல்லி விட்டேன். அது மாதிரி படமும் வந்து வந்து ரொம்ப நம்பிக்கையை நம்பிக்கையை வந்து அபாரமாக காப்பாற்றிருக்காரு. பல சர்வதேச விருதுகளில் வந்து நாடுகளில் வந்து சர்வதேச விருதுகளை வாங்கியிருக்கு. ஒரு விருது வந்து ஒரு ரோட்டர்டாம் ஒரு நாடுகளில் அதில் வந்து அறிமுக இயக்குனருக்கான விருது வந்து ஒரு வாங்கியிருக்காரு இந்த வினோத்ராஜ். ஏன்னா அந்த விருதை வாங்கினவர் வந்து ஹாலிவுட் டைரக்டர் கிறிஸ்டோபர் நோலன் ஒருத்தர் டைரக்டர், அவர் பேர் இவர் தான் வாங்கியிருக்காராம் வெளிநாட்டு இயக்குநர்கள். அதெல்லாம் வந்து கேள்விப்பட்டால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஆமாம், பெருமையாக இருந்துச்சு. அதனால் இனிமேல் வந்து இந்த மாதிரி படங்களுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு இந்த படத்தினுடைய வெற்றி தோல்வி அது 2வது விஷயம். இந்த மாதிரி படங்கள் அடுத்த ஒரு தான் அதே மாதிரி வினோத்ராஜுக்கு இன்னொரு படம் கொடுப்போம். வினோத்ராஜ் மாதிரி உடைய ராஜ் மாதிரியான நல்ல விதைகளை தேடி பிடிச்சி அதை வந்து வளர்க்குறதுக்கு மரமாக்குறதுக்கு நான் பாடுபடுவேன்ட்டு சிவகார்த்திகேயன் ரொம்ப சென்டிமெண்ட்டாக மெல்ட்டாக பேசியிருந்தார். அதனால தான் இப்போ சிவகார்த்திகேயனுக்கு முதல் பாராட்டு. அதே நம்பி படத்தை தயாரித்தார். அது மாதிரி இந்த கதையை நம்பி இந்த கேரக்டரை நம்பி தன்னை ஒப்படைச்ச சூரிக்கும் இதை வந்து ரொம்ப செழுமையாகவும் முழுமையாகவும் ரொம்ப அருமையாகவும் எடுத்த வினோத்ராஜுக்கும் அவருடன் உழைத்த தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்குமே நம்மளுடைய மனந்திறந்த பாராட்டை வந்து தாராளமாக தெரிவிச்சுக்கலாம். ஓகே சார், இப்போ கொட்டுக்காளியை பற்றி பேசிட்டீங்க. இந்த படத்துக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இன்னொரு படமும் வந்திருக்கா. இதுவும் கிராமத்து சம்மந்தப்பட்ட ஒரு படம், அதுவும் ரியாலிட்டிக்காக நடந்த ஒரு படம்னு சொல்கிறாங்க. அந்த படத்தை பற்றி பேசலாமா? மாரி செல்வன் டைரக்டர் வந்தோட வாழைப்படம். ஆமாம், அது எப்படி இருக்கு சார்? ஆமாம், கண்டிப்பாக பேசணும்ல. அப்போ கொட்டுக்காளியா வாழையான்றதான் டஃப். எந்த படம் டஃப் கொடுக்குது? ஆமாம், கொட்டுக்காளியினுடைய உருவாக்கம் அதனுடைய இதெல்லாம் வந்து திரைக்கதை அமைப்பு அதனுடைய இது வேற இருந்தாலும் அதற்கு சற்றும் குறைவில்லாதன்னு சொல்லலாம், இல்லை அதற்கு நிகரான கூட சொல்லலாம். அது வந்து வாழை. இது வந்து மாரி செல்வராஜனுடைய பள்ளி பருவத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அவர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்தவர். அந்த ஸ்ரீவைகுண்டம், திருச்செந்தூர், ஆத்தூர் அதை சுற்றி இருக்கிற ஏரியாக்கள்லாம் வந்து வாழை தோப்புகள் வந்து நிறையா உண்டு. ரோட்டோரங்கள் ஃபுல்லாகவே வந்து வாழைத்தோப்பு, வாழை விவசாயம் வந்து பெரும்பான்மையான அங்கே உள்ள மக்களுக்கு வந்து பெரும்பான்மையான இது வந்து வாழை விவசாயம். அதில் வந்து இவர் 7 8 படிக்கும்போது ஒரு சம்பவம் வந்து வாழை தோப்புக்கு பக்கத்து கிராமங்கள், இப்போ நம்ம அந்த கட்டிட வேலைகளுக்கு மற்ற வேலைகளுக்கு வந்து வேன்களில் லாரிகள் வந்து தொழிலாளர்களை கூட்டி போகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கிராமங்களில் இருந்து வாழைத்தோப்புகளுக்கு அந்த லாரிகளில் வந்து ஆளுகளை கூட்டிகிட்டு போய் காலையில் கூட்டி போய் வாழைத்தார் அறுத்து சுமந்து பல்வேறு லாரி கொண்டாந்து ஏற்றி லோடு ஏற்றி அதெல்லாம் தார்பாயெல்லாம் போட்டு கட்டி முடிச்சோன்னா அப்புறம் வந்து அதே பெரிய இன்னொரு லாரிலாம் அந்த தொழிலாளர்கள் வந்து அங்கே வந்து இறங்கிடுவாங்க. இது வந்து ஸ்ரீவைகுண்ட பக்கத்தில் அந்த மாதிரி அந்த ஒரு சம்பவம் 99ல் அவர் மாரி செல்வராஜ் அந்த ஊர் படிக்கும்போது அவரும் வந்து வாழைத்தோப்பில் போய் கூலிக்கு காய் சுமந்த வாழைத்தார். இது அவரோட வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம் இல்லையா? ஆமாம், அதே தான். அவருடைய வாழ்க்கை சம்பவத்தில் ஒரு பெரிய ஒரு துயரமான பகுதியை வந்து ஒரு சினிமாவா, ஒரு அழுத்தமான சினிமாவா, மக்களுக்கான சினிமா வந்து மக்களுக்கான சினிமாவை படைத்த வகையில் நம்ம வந்து மாரி செல்வராஜை வந்து மனம் திறந்து பாராட்டலாம். அதில் வந்து எந்த விதமான நமக்கு வந்து எந்த விதமான குறைபாடும் எந்த விதமான இதுவும் கிடையாது. முழு மனதோடு வந்து அவர் பாராட்டலாம். அப்போ அந்த விபத்து, லாரி விபத்து வந்து ஒன்றும் நடக்குது அவருடைய அந்த சின்ன வயசு. அது வந்து அந்த லாரி வந்து வயலுக்குள்ளே அப்படியே ஒரு பாஞ்சு அதில் ஒரு 19-20 பேர் இறந்துடுறாங்க. அந்த பயணம் பண்ண தொழிலாளர்கள் இதெல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அது ஒரு இரவு நேரம்னால அந்த வயலுக்குள்ளே வந்து வயல் அப்படி வந்து லாரி வந்து அப்படியே லோடோட கவிழ்ந்து, லோடு வந்து அவங்க மேலே அந்த லாரிக்குள்ளே போய் இவங்க மாட்டிக்கிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேலை சரிஞ்சு அதை வந்து காட்சியாக காட்டியிருக்காரு படத்தில், பிளாக் அண்ட் ஒயிட்டில். அதில் வந்து அப்புறம் 19 பேர் அதில் வந்து அதில் பயணம் பண்ணி 19 பேர் இறந்து 20 பேர் போயிருக்காங்க. அதில் தப்பிச்சவர் இவர் ஒருத்தர் மட்டும் தப்பிக்கிறார். இவர் மட்டும் தப்பிச்சுக்கார். இவருடைய உடன் பிறந்த அக்கா, இவர் மற்ற உறவினர்கள் இவர்கள்லாம் வந்து இறந்துருக்குறாங்க. அவர் 19 பேர். அந்த இதை வந்து விபத்தை வந்து ஒரு வழிமிகுந்த வாழ்க்கையை நம்ம கண்ணுக்கு முன்னால் காட்டுறதுக்காக அது ஒரு அருமையான ஒரு பதிவு பண்ணியிருக்கிறாரு. எந்த இடத்துலையுமே வந்து நம்ம வந்து திரையை விட்டு நம்ம பார்வை நகர்த்த முடியாது, செல்ஃபோன் எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு அழுத்தமான ஒரு படைப்பு. அதில் வந்து அவர் சொல்ல வர்றது என்னென்னா,
ரூபா, அதாவது வாழைத்தாருக்கு வந்து ரூபா, ஒரு வாழைத்தாருக்கு ரூபா. அது வந்து தலையில் நீங்கள் சுமந்து பார்த்தா தான் அதனுடைய வழி தெரியும். நமக்கு வந்து ஒரு 10 வாழைப்பழத்தை கையில் பிடிச்சிட்டு போனாலே வந்து நமக்கு ஒரு மாதிரி வாழைத்தாரை வந்து அந்த பையன் படிக்கிற பையன் ஆண்கள்லாம் வந்து என்னென்னா ஒரு பெரிய ஒரு சாக்கு மாதிரி வச்சு அதில் 4 வாழைத்தாரை வச்சு அதை வந்து தலையில் வச்சுருவாங்களாம். அது வந்து படத்தில் வந்து காட்சி ரீதியாக வந்து அந்த கலையரசனாக இருக்கட்டும், திவ்யா துரைசாமி, பெண்கள் வந்து 2 வாழைத்தாரை தான் வைக்க முடியும், ஆண்கள் 4 வாழைத்தாரு. அதை சுமந்து அந்த வாழைத்தோப்புலேருந்து இப்போ ஆற்று வழியாக வயல் வழியாக கொண்டாந்து மெயின் ரோட்டில் நிற்கிற லாரியில் வந்து ஏற்றணும். இது வந்து பெரிய வழிமிகுந்த ஒரு வேலை தான். அதுக்கு ஒரு ரூபா கூலி வந்து கூட கேட்பாங்க. அப்போது ரூபா கூலி கொடுப்பா, அது வியாபாரி வந்து ஒத்துக்கிற மாட்டான். அதுக்காக வந்து மக்கள் போராடிட்டு நான் போக மாட்டோம் அப்படின்னா அந்த ரூபா கூலியை வந்து வேறு வழி இல்லாமல் சம்மதிச்சிடுவான் வியாபாரி. சம்மதிச்சுட்டு அதை வந்து வேறு விதமாக வந்து பழி வாங்குவான். அதாவது லாரியில் இப்போ ஏற்றிட்டு போனால் தானே நீ வந்து சொகுசாக வந்து இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்க, திருப்பி போகும்போது அவனை பஸ்ஸில் போய் சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு. அப்போ அதற்கு பிறகு சில வழி இல்லாமல் அந்த லோடு மேலே வந்து எல்லா மக்களும் ஏறி வரும்போது அந்த லாரி விபத்துக்காகி ஒரு 19 பேர் இறந்துடுறாங்க. இதுதான் வந்து விஷயம். இதில் வந்து மாரி செல்வராஜ் வந்து அவருடைய முதல் படம் பரியாறு பெருமாள், கர்ணன், ஆமாம் மாமன்னன், இது ஆமாம் மாமன். இதில் வந்து சாதி அடக்குமுறை அதை வந்து ரொம்ப அழுத்தமாக பேசியிருப்பார். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் வந்து அந்த சாதிய பிரச்சனை, அடக்குமுறை, ஆதிக்க சாதி, இந்த விஷயங்களை பூரா தூக்கி தூர போட்டு இந்த ஏழைகளுடைய வாழ்க்கை வழி இருக்கு இல்லையா, இதை வந்து எவ்வளவு வந்து உண்மைக்கு நெருக்கமாக சொல்லணுமோ அந்தளவுக்கு உண்மைக்கு நெருக்கமாக சொல்லி அதை வந்து நம்ம பார்க்குற எல்லாரையுமே உருக்கிட்டார். அதான் உண்மையும் கூட. அவருடைய அந்த உருக்கம், அவருடைய உழைப்பு இருக்கு இல்லையா, அந்த உழைப்புக்கு வந்து மிகப்பெரிய பலமாக இருந்தது வந்து மியூசிக் டைரக்டர் சந்தோஷ நாராயணா, கேமராமேன் வந்து தேன் ஈஸ்வர். இவங்க 2 பேருடைய அபாரமான உழைப்பு, அதாவது வாழைக்கு வந்து நல்ல உரமாக இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி கலையரசன், அந்த வாழைத்தோட துள்ளலி கலையரசன், அப்புறம் திவ்யா துரைசாமி, அந்த பையன் பசங்க 2 பேர் நடிச்சிருக்காங்க. அவன் தான் அந்த ராகுல் அப்படின்னு பொன்வேல்னு ஒரு 2 பயலுங்க. அதில் பொன்வேல் பையன் தான் வந்து சிவனனிதான் கேரக்டர். அவன் தான் வந்து மாரி செல்வராஜ். சிவனனிந்தான்னு ஒரு பேர். அந்த பையன் பேர் வந்து ஒரிஜினல் பேர் வந்து பொன்வேலு, கேரக்டர் பேர் வந்து சிவனனிதான். அந்த பையன் தான் வந்து மாரி செல்வராஜ் என்னுடைய இது. இன்னொரு பையன் ராகுல். 2 பேருமே கேமரா இருக்குது, ஆள் இருக்குது, சுற்றி இருக்குது, எதையும் அவன் பார்க்க மாதிரியே தெரியல. அவ்வளோ வீசியாக அடிச்சுட்டு அவன் பாட்டில் 2 பேரும் பிடிச்சி பெற எடுத்தாலும் அந்த பசங்க 2 பேர். அதுமாதிரி அந்த பள்ளியினுடைய ஆசிரியர் வர்ற நிகழ விமல், அவன் வந்து பூங்கொடின்னு ஒரு கேரக்டரில் அந்த பொண்ணு வர்றாங்க. அவ்வளோ அருமையாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்காங்க, நடிக்கிறதுக்கு நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஏழை தொழிலாளிக்கு வேலை விட்டு பண்ணால் அந்த வாழைத்தார் சுமக்கிற பெண்ணா வந்து திவ்யா துரைசாமி, அவருடைய விஷயம், அவருடைய கேரக்டரு எல்லாருமே வந்து பொதுவாக அந்த காஸ்டியூம் அமைப்பு, அந்த மக்கள் அது போக இந்த ஒரு 4-5 பேர் தான் நமக்கு தெரிஞ்ச ஆட்கள். நிகழா விமல், கலையரசன், திவ்யா துரைசாமி, இந்த 3 பேர் தான் நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஆட்கள். மற்ற எல்லாமே அந்த ஊர் ஆட்கள் தான். அதே கிராமத்தில் இருக்க அந்த ஊர் ஆட்கள். குறிப்பாக சொல்லணும்னா மாரி செல்வராஜுடைய உறவினர்கள், அவர்கள் வயதான பாட்டிகள், இவங்க எல்லாமே வந்து அவர்களுடைய உறவினர்களை வந்து அவ்வளவு இயல்பாக அந்த கதைக்கு பொருந்தி அவ்வளோமா பெருப்பாங்க. அவர் வந்து மாரி செல்வராஜுடைய ட்ரேட்மார்க்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை வந்து அவர் காட்டாமலாம் இல்லை, காட்டாமல் அதெல்லாம் வந்து காட்டியிருக்காரு. ஆனால் சாதிய ரீதியாக காட்டல. அவர் தொழிலாளர் வர்க்க அந்த விஷயமா வந்து அவர் வந்து அவங்க சித்தப்பா வந்து கம்யூனிஸ்ட். உண்மையிலே அவர் மாரி செல்வராஜுடைய அப்பா கூட பிறந்த தம்பி. சித்தப்பா வந்து அவருடைய தீவிரமான கம்யூனிஸ்ட் போராளி. அவர் வந்து மாரி செல்வராஜ் ஒரு இடத்துல அதை பதிவு பண்ணியிருக்காரு. அதனோட அடையாளமாக கம்யூனிஸ்ட் அறுவாள் சுத்தியல் அந்த இதை வந்து காட்டுவார். அது மாதிரி அவர் ஒரு வசனம் வச்சுருப்பார், அதாவது ஏழைகள்கிட்ட மீசையை முறுக்கிறவனும் கீழே இருக்கிறவன்ட்ட வரலாறு பேசுகிறவனும் பெரிய வீரெல்லாம் கிடையாதுடா அப்படிமா. அதுதான் விஷயம். ஆனால் விமர்சனங்கள் வந்து வேற மாதிரி வருது சார். அதான் நாங்கள் பல ஏக்கர் செலவு பண்ணி நாங்கள் ஒரு வாழைத்தோப்புலாம் வச்சுருப்போம், நீங்கள் ஈஸியாக ஆடு மாடு கொண்டு வந்து அதை நீங்கள் சேதாரம் பண்ணுவீங்க, அதை கேட்டால் தப்பா, அது ஏன்னா ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு வெட்ட வெளியில் தானே மேய்க்கணும் அப்படின்வாங்க. ஆனால் நாங்கள் வச்சுருக்க இடத்துல தான் உங்கள் ஆடு மாடுலாம் மேய்ப்பீங்களா, இதை நான் கேட்டால் இது வந்து ஒரு குற்றமாக சொல்வீங்களான்ற மாதிரி சில விமர்சனங்கள் ஆப்போசிட்டாக வந்திருக்கு இந்த படத்தை குறித்து, வாழை படத்தை குறித்து. ஆமாம், அது நிறையா வந்து அப்படி தலைமாக வரும். அது என்ன பண்ணுறேன், நான் இப்போ அதுக்குன்னு சில விஷயங்களை வந்து அவர் பண்ணியிருப்பார். அதெல்லாம் வந்து நம்ம மறுக்க முடியாது. பொதுவாக வந்து நீங்கள் கூடுமான வரையில் அந்த
மாறாமல், அந்த மண்ணுடைய தன்மை மாறாமல், அந்த கிராமத்தினுடைய இயல்பு மாறாமல், ஒரே ஒரு அந்த ஹீரோ பையன் வந்து அந்த சிவனனைந்தான் கேரக்டரு, அவங்க அம்மா, அவர் அக்காவை நடிச்சிருக்கிற திவ்யா துரைசாமி, இவர்கள் வசிக்கிற வீடு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு செட்டுன்னு தான் சொல்கிறாங்க. செட்டு அந்த வீடு. ஆமாம், அது ஒரு ஓட்டு வீடு செட்டு. அது ஏத்தாப்புல ஒரு கூரை வீடு செட்டு இருக்கும். இது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு செட்டு அவசியப்பட்டுச்சு. அது கேமரா கோணத்துக்கு அதனால அந்த இடத்துல ஒரு ஆனால் நமக்கு செட்டு மாதிரியே தெரியாது. ரியாலிட்டியாக இருக்கும். ஆமாம், அப்படியே அந்த கிராமத்தோட ஒன்றின மாதிரி தான், கிராமத்தினுடைய ஒரு தெருவில் இருக்க மாதிரி தான் இல்லையா. மற்றபடி அந்த மண்ணின் மனம் மாறாமல், அந்த மக்களின் குணம், அவருடைய வழி மிகுந்த வாழ்க்கை, இதெல்லாம் வந்து உண்மைக்கு நேராக நெருக்கமாக இல்லை, உண்மையாகவே வந்து அதை பதிவு பண்ணி ஒரு அதாவது ஒரு இயக்குனருடைய இளம் வயது வாழ்க்கை பருவம், வாழ்க்கை அந்த அனுபவம் இருக்குல்ல, வாழ்க்கை விஷயம் இருக்கு இல்லையா, அதை பதிவு பண்ணது வந்து தமிழக அளவு, இந்திய அளவில் வந்து இவர் மாரி செல்வராஜா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட ரொம்ப பாராட்டி பேசியிருக்காரு. 2 பேரும் பேசும்போது சொல்லியிருக்காங்க, நீ ரொம்ப ரியாலிட்டிக்காக எடுத்திருக்கப்பா, நான் நெக்ஸ்ட்டு கூட உங்ககிட்ட கமிட் ஆகலான்ற மாதிரி அவர் சொல்லி. மாரி செல்வராஜன் சொல்லியிருக்காரு, ஆமாம் எனக்கு சூப்பர் ஸ்டார் பாராட்டினது எனக்கு பெரிய அவார்ட் வாங்கின மாதிரியே இருக்குது, அடுத்து அவர்கிட்ட ஒரு படம் பண்ணலாம் அப்படி இருக்கு, இந்த நல்ல செய்தி வந்து கூடிய சீக்கிரம் சொல்கிறேன் ரசிகர்களுக்குன்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு பக்கம். இன்னொன்று, நம்ம டைரக்டர் பாலா அந்த படத்தை பார்த்துட்டு ஸ்பீச்லெஸ், பேசவே இல்லை. மாரி செல்வராஜோட கையை பிடிச்சிட்டு அப்படியே அமைதியாகவே இருக்காங்க, கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்து. அவரால் அதுக்கடுத்து பேச முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு எமோஷ்னலான சில கேரக்டர்ஸு, சில விஷயங்கள்லாம் அந்த படத்தில் காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சூரியும் அதே மாதிரி தான் பண்ணி. ஆமாம், அதான் சொல்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு இந்த படம் வந்து கிட்டத்தட்ட அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாலே இந்த வாழையினுடைய ப்ரொமோவை வந்து பல்வேறு வடிவங்களில் வந்து ஆரம்பித்தார். அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தான். இந்த படத்தை வந்து அவங்க தான் வாங்கிட்டாங்க. அவங்க தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ். அந்த ரெட் ஜெயண்ட் மூவிஸ் இருக்குன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் இருக்கு இல்லையா. ஏன்னா ஒரு படத்தை எடுத்துகிட்டு நீங்கள் இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணி அதுக்கு முன்னால் ப்ரொமோட் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அதுக்கு பிறகு அந்த படத்தினுடைய லாப நட்டங்களை பார்த்து அப்படின்ற பெரும்பாடு. இப்போ அது மாரி செல்வராஜ் மாதிரியான இயக்குநர்கள் வந்து பெரிய அளவில் இன்றைக்கி ஒரு 3 படம் 4வது படத்தில் வந்து ஒரு பெரிய புகழ் அடைஞ்சிட்டார். அவருக்குன்னு ஒரு பேர் அப்படின்றது 4வது படத்தில் ஒரு இயக்குனருக்கு வர்றதுன்றது பெரிய ஒரு சாதனை தான். சாதனை ரொம்ப அதெல்லாம் சாதாரணம் கிடையாது. அதுக்கு பின்னாடி அவரோட உழைப்பு இருக்குல்ல. ஆமாம், அந்த சாதனைன்றது சாதாரணம் கிடையாது. அவருடைய உழைப்பு, அவருடைய பார்வை, அவருடைய திரைமொழி, இதெல்லாம் எளிய மக்களுக்கான சினிமாவை நோக்கி தான் அவருடைய பயணம் போகுது. அதனால் அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து எந்த விதத்தில் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது, மதிப்பிடவும் கூடாது. அது வந்து ஒரு நல்ல சினிமா ரசிகனுக்கோ, சாதாரண ஒரு நம்மளால் நம்ம நடுத்தரம் கீழ்த்தரம் தான், நம்ம உயர்தரம் கிடையாது இல்லை, நமக்கான சினிமா தான் அவங்க இப்போ அந்த மாதிரி ஆட்கள் மாரி செல்வராஜெல்லாம் படைக்கிறேன். அப்போ ரெட் ஜெயண்ட் மூவிஸ்ன்றது பெரிய சப்போர்ட். அது பிறகு ஒரு மாதம் பண்ணார். அதனுக்கு பிறகு இப்போ 4 நாளுங்க, இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னால் பொதுவாக வந்து இளம் இயக்குனர்கள், இப்போ வர்ற இளம் இயக்குனர்கள் எல்லாருடைய நல்ல படங்களையும், அது வந்து கமர்ஷியல் படமாக இருந்தாலும் ஆர்ட் ஃபிலிம் டைப்பில் இருந்தாலும் இல்லை இந்த மாதிரி ஒரு சினிமா இருந்தால் கூட அதை வந்து பார்த்து அவர்களை வந்து கூப்பிட்டு மனம் திறந்து பாராட்டக்கூடிய ஒரு பெருந்தன்மை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு உண்டு. அதே மாதிரி நம்ம ஒரு கமலஹாசனுக்கு உண்டு. 2 பேருமே வந்து நல்ல சினிமா, நல்ல இளைஞர்கள் அப்படின்றத கூப்பிட்டு பெருமைப்படுத்தி அவங்களை கௌரவிக்கின்ற பாராட்டுன்றது அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பூஸ்டப் தான். ஏன்னா அன்றைக்கி தமிழ் சினிமாவில் வந்து அசைக்க முடியாத ஒரு 2 ஜாம்பவான்கள். ஆமாம், 50 வருஷம் ஆக போகுது ரஜினி. அதெல்லாம் வந்து அவர் கமலஹாசன் வந்து 65-66 வருஷம். இப்போ 2 பேரும் ஒரு இந்திய சினிமாவுடைய முக்கிய அடையாளம் வந்து 2 பேரும் தமிழ்நாட்டில் இருக்கும்போது, தமிழ் சினிமாவில் இருக்கும்போது அவர்கள் வந்து அவங்க நடித்தாங்க, படம் சம்பளம் வாங்கினாங்க, போனாமல் இருக்கணும் இல்லையா. அவர் எல்லா வகையான சினிமாவையும் வந்து நல்ல சினிமா, அது கமர்ஷியலையும் பார்க்குறாரு. விடுதலை படத்தை பார்த்துட்டு வெற்றிமாறனை சூரிய கூப்பிட்டு அவ்வளவு தூரத்துக்கு சிலாகிச்சு, ரொம்ப அளவில் சிலாகிச்சு பேசினார். அது மாதிரி எல்லா இயக்குநர்கள், இளம் இயக்குநர்களுடைய படைப்புகளை வந்து பார்த்து ரசித்து அவர்களை கூப்பிட்டு உடனே பாராட்டுவார், தாமதிக்க மாட்டார். படம் பார்த்தாரா, அடுத்த படம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஏற்பாடெலாம் சொல்லிடுவாங்க. பார்க்க போகிறேன், ஏற்பாடு பண்ண பேசி எல்லாத்தையும் ரெடியாக வைக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவருடைய உதவியாளர்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டுருவார். அந்த வகையில் மாரி செல்வராஜுடைய பரியன் பெருமாள் பார்த்துட்டு கூப்பிட்டு பாராட்டிருக்காரு. கர்ணன் பார்த்துட்டு கூப்பிட்டு பாராட்டிருக்காரு. மாமன்னன் கூப்பிட்டு படம் பார்த்துட்டு கூப்பிட்டு அவரை பாராட்டி, அந்த ரெட் ஜெயண்ட் மூவிஸு அவருடைய செண்பகமூர்த்தி, அந்த அர்ஜுன் துரை, அவங்க தான் ரெட் ஜெயண்டுடைய சீஃபு, அந்த 2 பேரையும் கூப்பிட்டு அவருடைய போயஸ் கார்டன் வீட்டில் பாராட்டி ரொம்ப சிலாகிச்சு
பண்ணியிருக்காரு. இதுல ஒரு விஷயம் மட்டும் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது சார். எவ்வளோதான் கோடி கணக்கில் பட்ஜெட் போட்டு படம் எடுத்தாலும் ஒரு செகண்டில் மக்கள் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன இந்த 2 படமும் பார்த்தீங்கன்னா கிராமத்தை ஒட்டி சம்மந்தப்பட்ட உண்மை சம்பவங்கள். இது ரொம்ப கேஷுவலாக இருக்கனால மக்கள் இந்த மாதிரி தான் விரும்புகிறாங்க இல்லையா? ரொம்ப கேஷுவலாக லோ பட்ஜெட்டில் பண்ண படங்கள் தான் இப்போ ஹிட் ஆகுது. உண்மைம்மா, அதான்மா. அதாவது நீங்கள் இப்போ இதே ரஜினியை எடுத்துக்கிட்டா கூட அவர் வந்து 300 கோடி 400 கோடி படம் எடுக்கக்கூடிய ஆட்கள் வல்லமை வந்து எடுக்கக்கூடிய வல்லமை வந்து சில பேருக்கு தான் இருக்குது. எல்லாராலையும் அவரை வச்சு இனிமேல் வந்து படம் பண்ண முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் வந்து இப்போ மாரி செல்வராஜ் படத்தை பார்த்துட்டு கூப்பிட்டு பாராட்டுறாரு. மாரி செல்வராஜ் வந்து எனக்கு வந்து அவர் ரஜினி சார் வந்து ரொம்ப பிடிக்கும். என்னுடைய படங்கள் அவருக்கு பிடிக்கும். இது வரைக்கும் 3 படத்தை பாராட்டிருக்காரு. வாழையும் பார்த்து பாராட்டுவார். அவர் கூட படம் பண்ணணுன்றதான் என்னுடைய சினிமா வாழ்க்கையில் பெரிய ஒரு குறிக்கோள் லட்சியமாக வச்சுருக்கேன். அதுவும் ஆசையும் கூட தான். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். ஆமாம், ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவருக்குண்டான பேச்சுவார்த்தை இருக்குது, போய்கிட்டு இருக்கு இல்லையா? அவர் அதிகாரப்பூர்வமாக வந்து அவர் சொல்ல முடியாது. கூடிய விரைவில் அது வந்து முடிவு வந்து ரஜினி தான் சொல்லணும். அதுதான் முறையும் கூட. ஆனால் பேச்சுவார்த்தை பேர் பாராட்டுறாரு. ஆனால் அவரை வச்சு படம் பண்ணணுன்றது எனக்கு வந்து லட்சியம் குறிக்கோள் அப்படின்றத அவர் மனம் திறந்து சொல்லிட்டார். இப்போ அந்த மாதிரி மாரி செல்வராஜ் கூட வந்து ரஜினி இணைகிறார் அப்படிங்கும்போது அதனுடைய தன்மை மாறலாம். அதனுடைய அந்த கலர் டோன் இருக்கு இல்லையா? கலர் டோனும் பொதுவாக வந்து இப்போ வாழையே பார்த்தீங்கன்னா மிக சொற்பமான பட்ஜெட்டாக குறிப்பிட்ட ஒரு 3-4 நடிகருக்கு தான் கொஞ்சம் சொல்லும்படியான சம்பளமாக இருந்திருக்கும். மற்றவர்கள் எல்லாமே கிராமத்தை சேர்ந்ததால் கூடுமானவர்கள் வந்து இது உழைப்புன்றதான் மிகப்பெரிய சம்பளமாக கொட்டியிருக்காரு. இதை வந்து நம்ம ரூபாய்ன்றது சம்பளம் கிடையாது. மாரி செல்வராஜ் உழைப்பும் நேர்மையும் சம்பளமாக கொட்டியிருக்காரு. அந்த சம்பளம் அறுவடை நல்லபடியாக அறுவடை நடக்கணும் அப்படின்றதான் நமக்கு ஆசையும் கூட. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்குன்னா இந்த மாதிரி ஒரு எளிய விஷயம், அருமையான கண்டென்ட்டு, மனசை தொடுற மாதிரி காட்சி அமைப்பு, இதெல்லாம் வந்து ரசிகன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்குள்ளே அடாப்ட் ஆயிடுவான். சில பேர் தான் வந்து சும்மா கூறுகிட்டதை குக்கர் மாதிரி உட்காந்துக்கிட்டு இவனுக்கு தான் பிடிக்கும், டப்பாங்குத்து பிடிக்கும், அந்த பிடிக்கும், ஐட்டம் சாங்கு பிடிக்கும், ஒரு ஃபாரின் சாங்கு பிடிக்கும்ட்டு சில பேர் வந்து கதை கட்டிக்கிட்டு அவங்களாம் கற்பனை பண்ணிக்கிட்டு அவங்களாம் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டுருக்க. மற்றபடி நீங்கள் வரிசையாக சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் எல்லா சிறந்த கண்டென்ட் உள்ள படங்கள், எளிமையான பட்ஜெட்டில் அருமையான கண்டென்ட்டு, அழுத்தமான கதை, இந்த மாதிரி விஷயங்கள் உள்ள படங்கள் வந்து தொடர்ந்து ஜெயிக்குது. அது பெரிய ஹீரோ சின்ன ஹீரோ அந்த கணக்கெலாம் இங்கே கிடையாது. ரைட்டுங்களா? நல்லா இருந்துச்சுன்னா மக்கள் ஆமாம். இப்போ நீங்கள் கொட்டுக்காளி ஜெயிக்குது அப்படின்னா என்ன காரணம்? ஜெயிக்கணும். ரைட்டா? வாழை ஜெயிக்குதுன்னா என்ன காரணம்? அதில் வந்து யார் இருக்கா ஹீரோ? யாருமே பெரிய அளவில் ஹீரோ இல்லை. ஒரு இயக்குனர் இப்போ மாரி செல்வராஜுக்கு எடுத்து 4வது படம் தானே. ஆனால் தன்னுடைய பார்வை என்ன அப்படின்ற அவருடைய அதுக்கு முன்னால் இருந்த 3 படத்தில் வேறு விஷயத்தை யோசிக்கிறான் அப்படிங்கும்போது மக்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதன் மேலே ஒரு சினிமா ஈர்ப்பு வந்துடும். அந்த வகையில் மிகச்சிறந்த ஒரு படைப்பு. இந்த ஒரு 8 மாதம், அதாவது 2024 பிறந்த இந்த 8-9 மாதத்தில் கொட்டுக்காளியும் வாழை வந்து மிகச்சிறந்த படைப்பு. சார், இந்த படத்தோட சேர்ந்து இன்னும் 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கலையா? போகும் இடம் தூரம் இல்லை, அந்த படம் சலாம். இப்போ இந்த படம் எப்படி இருக்கு சார்? அது வந்து ஒரு போகும் இடம் தூரம் இல்லை வந்து இப்போ இந்த 2 படத்தினுடைய அந்த அதீத அந்த வெளிச்சம் இருக்கு இல்லையா? இந்த 2 படத்துக்கும் கிடைக்கிற வெளிச்சம், அதில் வந்து அந்த படம் வந்து கொஞ்சம் டிமாயிடுச்சு. ஏன்னா அது நல்ல ஒரு கண்டென்ட். அதாவது சக மனிதனுக்கு மேலே அன்பு காட்டுறது, உதவுறது, இதுதான்டா நாட்டில் உலகத்தில் பேரன்பு. இந்த பேரன்புக்கு இணைய வந்து எதுவுமே இல்லைடா அப்படின்றதா டாக்டர் மைக்கேல் ராஜ் அவர் புதியவர். அவர் ரொம்ப அருமையான ஒரு அழுத்தம் நல்லா சொல்லியிருக்கிறார். அது வந்து விமுலு, கருணாசு, அப்புறம் ஒரு மேரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிக்கிற மாதிரி. என்னம்மா ரொம்ப நாளைக்கு அப்புறம் விமல் நடிக்கிற மாதிரி? விமலுக்கு வந்து இடையில ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னால ஒரு படம் வந்துச்சு, ஒரு சுமாரான படம். அது இதுல வந்து கருணாசு தான் வந்து டாப்பு. அந்த படத்துல தெருக்கூத்து கலைஞன் நளினமூர்த்தியா வர்றாரு. விமல் வந்து இந்த அமரர் ஊர்த்தி வேன் ஓட்டுற டிரைவரு. ஒரு பாடி வந்து சென்னையிலேருந்து திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு பெரிய புள்ளியவர். அவர் இங்கே சென்னையில் விபத்தில் இறந்துருவார். அந்த பாடி எடுத்துக்கிட்டு திருநெல்வேலி பக்கத்தில் களக்காடுன்னு ஒரு கிராமம், அந்த ஊருக்கு பாடி கொண்டு போய் சேர்க்கறது தான் கதை. இதற்கிடையில் இந்த நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் போது ஒரு கருணாசனுடைய கதையை சொல்லி தெருக்கூத்து அழிகிற விஷயம் அது ஒரு சென்டிமெண்ட்டாக சொல்லி கருணாஸ் நம்ம ரொம்ப அட்டாச் நம்மளை வந்து ரொம்ப ஈர்த்துவார். அதன் பிறகு சாலான்னு ஒரு படம், அது புதிய ஒரு தீரன் ஒரு புதுசு வந்து சாராயத்துக்கு எதிராக குடிக்கு எதிராக ஒரு போராட்டத்துக்கு வேறு ஒரு தாதாக்கள் கதையை மிக்ஸ் பண்ணி அது ஒரு சுமாரான ஈர்ப்பு தான். ஆமாம்.
ஒரு 4 படம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொட்டுக்காளி, செகண்டு நீங்களே சொல்லிட்டீங்களா கொட்டுக்களி தான் ஃபர்ஸ்ட்? ஆமாம், அது ஏன்னா அதனுடைய தன்மை வேறு, அதை நம்ம வந்து அதை ஒத்துக்கணும் இல்லையா. வாழைன்றது வணிக சினிமாவுக்கு உண்டான எல்லாமே இருக்குது அதில். அதனால் நம்ம அது வந்து வெகுஜனங்களுக்கு மத்தியில் ஈஸியாக அடாப்ட் ஆயிடும். ஆனால் கொட்டுக்காளின்றது இதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதுனால அதனால் போட்டின்னு வச்சுக்கலாம். கொட்டுக்காலிக்கும் வாழைக்கும் போட்டி. ஆமாம், நம்ம ஏன் அதை வந்து தீர்ப்பு சொல்லுவானே, கொட்டுக்காலிக்கும் வாழைக்கும் தான் போட்டு. இந்த 8 மாதங்களில் 2024 ரிலீஸ் ஆனதில் 2மே மிகச்சிறந்த படம். ரொம்ப நன்றி சார். ரிலீஸ் ஆன படங்களை பற்றி ரொம்ப தெளிவாக நம்மளோட நேயர்களுக்கு சொன்னீங்க. கண்டிப்பாக இதை கேட்டு நம்மளோட நேயர்கள் வந்து தியேட்டரில் போய் இந்த படங்களை பார்ப்பாங்கன்னு நம்புகிறோம். நாங்களும் கண்டிப்பாக போய் பார்க்குறோம். நீங்களும் கண்டிப்பாக போய் பாருங்கள். கண்டிப்பாக பார்க்குறோம். ரொம்ப நன்றி சார். நன்றி.